Okay. Once again, good afternoon. Operation management எதுக்குன்னு தெரியுமா? ஏன் operation management is important to இல்லை important for CMA? ஏன் வச்சிருக்கணும்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பிளானிங். ஸோ பை த நேம் இட் செல்ஃப் நம்மளால் சொல்ல முடியும். ஸ்ட்ராட்டஜிக்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அதை நான் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், அதுக்கு ரிலேட்டடாக ஓரளவுக்கு கோரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா இதுலேயும் நேம் இட் செல்ஃப் உங்களால் சொல்ல முடியுமே, என்னவா இருக்கலாம்? சரி, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரி நான் ரன் பண்ணுறேன். அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஃப்ரம் த எங்கள் டிமாண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுலேருந்து நான் என்னோடய இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசாக வைக்கணும், என்ன ப்ராடக்ட் நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எங்கே மார்க்கெட் பண்ணுவேன், எப்படி மார்க்கெட் பண்ணுவேன், எந்த மார்க்கெட்டில் என்னோடய சேல் ஆகும், டொமஸ்டிக்லையா இல்லை லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையா, இன்டர்நேஷ்னலாக என்னோடய ப்ராடக்ட்டை நான் டெலிவர் பண்ண முடியுமா, இப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் பிளான் பண்ணுவோமா? பிளான் மட்டும் பண்ணால் இண்டஸ்ட்ரி ரன் ஆயிருமா? அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த திங்ஸ் பிளானிங்கை தாண்டி அந்த ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இல்லை ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது எல்லாமே நம்ம ஆப்ரேஷன்ஸ் கீழே கொண்டு வந்துடுவோம். சிம்பிளாக ஆப்ரேஷன்ஸ்னால் என்னது? இன் அதர் டேர்ம் டாஸ்க்னு சொல்லலாமா, இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம்? ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ ப்ராடக்ட் ரா மெட்டீரியலாக இருக்கும், எனக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நான் மார்க்கெட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் என்னோடய பிளான் மூலமாக மட்டும் இதெல்லாம் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருமா? ஆகாது இல்லையா. சில ஆப்ரேஷன்ஸ், சில ஒர்க் எல்லாம் நடுவில் நடக்கணும்ல. லைக் ரா மெட்டீரியலை இன்டர்மீடியேட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இன்டர்மீடியேட்டை ஃபைனல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணும், பேக்கேஜிங் பண்ணணும். அதுலேயே பேக்கேஜிங்லேயே ப்ரைமரி பேக்கேஜிங், செகண்டரி பேக்கேஜிங், அது மாதிரி பேக்கேஜிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மொத்தத்தில் என்னோடய ரா மெட்டீரியல் இங்கே ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா வி நீட் சம் ஆஃப் த ஆப்ரேஷன். சம்மன் இல்லை, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆமாம் தானே. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ சிம்பிளாக ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருப்பீங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிளான் கையில் வச்சுருப்பீங்க. இந்த பிளானையும் ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆமாம் தானே, இல்லைன்னா நடக்காது தானே. ஸோ இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இதுக்காக தான் இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ட், எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ப்ரொடியூசிங் குட்ஸ், சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா. ஸோ ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு நிறையா ஆப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. அந்த ஆப்ரேஷன்ஸ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, சில இடத்துல இப்போ இன்டர்மீடியட்டாக கன்வெர்ட் ஆகுது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் ஆப்ரேஷன்ஸ் ஆனால் கிடையாது. அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மெஷின்ஸையும் நான் மேனேஜ் பண்ணணும். ஆமாம் தானே. மெஷின்ஸை வந்து நான் கரெக்டான கண்டிஷனில் வச்சுக்கல அப்படின்னா என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ மெஷின்ஸை மேனேஜ் பண்ணுறது, பீப்புளை மேனேஜ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணி ப்ரொடக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், ப்ராடக்ட் வரைக்கும் கன்வெர்ட் ஆகிடுச்சு, அதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகிடுமா? கிடையாது. நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யோசிக்கணும், குடோன் யோசிக்கணும். ஸோ இது ஒன்றுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், குடோனாக இருக்கட்டும், அதோட நிற்காது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ பிளான் ஸ்ட்ராட்டஜி தனி. இந்த பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதனால தான் நமக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், ஸோ பேசிக்காக 3 ஃபங்க்ஷன்ஸ் இது தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக யோசிப்பாங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும். செகண்டு மார்க்கெட்டிங் யோசிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இது ரெண்டுமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தானே. ஃபினான்ஷியலாக யோசிக்கிறது நீங்கள் ஸ்டார்டிங்கில் யோசிப்பீங்க. டிமாண்டை நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு எனக்கு பைக் வந்து எவ்வளோ சிசியில் எந்த மாடலில் ஸ்போர்ட்டியாக வேணுமா அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் என்னோடய டிமாண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அப்போ நான் இப்போதைக்கு இந்த இயரில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ஒரு 1000 பைக்ஸ் இருக்குது அப்படின்னா 1000 பைக்ஸுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பிரின்சிபல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் ஆப்ரேஷன்ஸ் எப்போ தான் நடக்கும்? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நடக்கும். இண்டஸ்ட்ரி ரன் பண்ணால் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும்.
ஸோ இந்த ரெண்டும் வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் எப்போ நீங்கள் கிளியராக இருக்கீங்களோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மிஷின்ஸை வாங்குறதா இருக்கட்டும், பீப்புளை ஹையர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ அதெல்லாம் ஆப்ரேஷனில் வந்துடும். ஸோ சிம்பிளாக இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க பார்க்குற ஃபங்க்ஷன்ஸ் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னா ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்னொன்று என்ன மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இதில் மெயினாக நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து இன்ஜின் மாதிரி. ஸோ பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. வேலை நடந்தால் தான் ப்ராடக்டே க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு என்னன்னு சொல்கிறாங்க, இன்ஜின் ஆஃப் அ பிஸ்னஸ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் ஜென்ரல் டெஃபினேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் என்னென்னலாம் டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங் பிளானிங். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிமாண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது அது ஃபினான்ஸ் ரிலேட்டடான பிளானிங்காக இருக்கும். மார்க்கெட்டிங்னு வரும்போது என்னோட சேல்ஸ்க்கு ரிலேட்டடான பிளானிங்காக இருக்கும். ஸோ இங்கே ஏன் அகைன் பிளானிங் வருது, பிளானிங் தான் அங்கேயே முடிஞ்சு போயிருமே, ஏன் அகைன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பிளானிங் வருதுன்னா, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற மிஷினை கரெக்டான மிஷினாக பார்த்து வாங்கணும், கரெக்டான ஸ்கில்டு பீப்புளாக நீங்கள் ஹையர் பண்ணணும். ஆமாம் தானே. ஸோ பிளானிங் அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நடுவில் நடக்கிற அந்த ப்ரொடக்ஷன்லேயும் நிறையா பிளானிங் இருக்குது. என்னென்ன வரும்னு பின்னாடி நிறையா வரும். ஸோ பிளானிங் இங்கேயும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக அதுதானே, பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிளானிங் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஸ் தாண்டி ஆப்ரேஷன்ஸ்லேயே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்கனைசிங்கும் அதே மாதிரி தான். இப்போ பெருசாக நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பலை, எலாபரேட்டாக சொல்ல விரும்பலை, ஏன்னா பின்னாடி திரும்ப அதே பாயிண்ட்ஸ் வரும். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சிம்பிளாக பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் அண்ட் இம்ப்ரூவிங்கில் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் தீஸ் 4 ஃபேக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இதெல்லாமே ஆப்வியஸாக தெரியும்ல, பிளானிங்னா என்ன, ஆர்கனைசிங்னா என்ன, கண்ட்ரோலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லும்போது ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டேன், அதாவது ப்ரொடக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸ்டார்டிங் ஃபினான்ஸ் பார்ட்டும் இல்லை, மார்க்கெட்டிங் பார்ட்டும் இல்லை, நடுவில் இருக்கிற ப்ரொடக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷன்னா எல்லா டைமும் நம்ம மைண்டில் எப்படி வரும், அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டேஞ்சபிள் குட்ஸாக தானே மைண்டுக்கு வரும். டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் தெரியும் தானே. ஸோ டேஞ்சபிள் தான் என்னால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும், அந்த மாதிரி ப்ராடக்ட். இன்டேஞ்சபிள்னு வரும்போது சர்வீசஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொடக்ஷனில் தான் வரும். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் வாட்ச்சு, பென்னு, பைக், கார் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் டேஞ்சபிள் குட்ஸில் வந்துடுமா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டையும் ஓஎம் கவர் பண்ணும். சிமிலர்லி இப்போ நான் சர்வீஸ் கொடுக்குறேன். சர்வீஸ்னால் ஸ்கூல்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், இதை தாண்டி வேறு என்ன, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங் ரிலேட்டடாக எது வந்தாலும் உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுறதே இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ், இதெல்லாமே சர்வீஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ இப்போ இந்த சர்வீஸும் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கவர் பண்ணும் அப்படின்னா கவர் பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் இப்போ அகாடமியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகாடமியோட ப்ராடக்ட் என்ன, அகாடமியோட டைப் வந்து நீங்கள் இன்டான்ஜிபிள் குட்ஸில் சொல்லலாம், சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லலாம். அகாடமியோட ப்ராடக்ட் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் தான் கஸ்டமர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். கோர்சஸ் சிம்பிளாக உங்களோட கோர்ஸஸ் சிஎம்ஏ இன்டர், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன், சிஏ ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு கோர்ஸ், இதுதான் அவங்களோட ப்ராடக்ட். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபீல் பண்ணுற ப்ராடக்டா கிடையாது, அதெல்லாம் நாலேஜ் ரிலேட்டபிளான ப்ராடக்ட். அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்காக கையில் வச்சுருக்கோங்கிறனால அது அந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து யாருக்கு ப்ராடக்டாக இருக்கும், புக் பப்ளிஷிங் கம்பெனிக்கு உங்களோட நீங்கள் கையில் வச்சுருக்கிற புக் வந்து ப்ராடக்டாக இருக்கும். பட் ஆனால் அகாடமிக்கு இது ப்ராடக்ட் கிடையாது, அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரிங்கிறது தான் ப்ராடக்ட், அந்த கோர்ஸ் தான் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இன்டான்ஜிபிள் சர்வீஸையும் ஓஎம் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இங்கேயும் பிளானிங் இருக்கணும் தானே, இங்கேயும் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து திரும்ப அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற வரைக்குமே அகாடமியோட ஒர்க் தான். ஸோ அதாவது அகாடமியோட ஒரு சர்வீஸ்க்கு தேவைப்படுற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். இது எல்லாத்தையுமே அவங்களும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் இன்க்ளூட்ஸ் டேஞ்சபிள் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டான்ஜிபிள் குட்ஸ்ங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான்.
ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்னால் ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்ட். இதே வந்து அகாடமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் அட்மிஷன் டு உங்களை குவாலிஃபை பண்ணுற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இங்கே வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு லிட்டரல் மீனிங் தான். அது நம்ம இப்போ கூட சொன்னோம் இல்லையா, கன்வர்ஷன் ஆஃப் இன்புட் டு அவுட்புட். ஸோ எந்த சர்வீஸாக இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இன்புட்டுன்னு ஒன்று இருக்கும், அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ரா மெட்டீரியலுங்கிறது இன்புட், ப்ராடக்ட்டுங்கிறது அவுட்புட். அட்மிஷனுங்கிறது வந்து இன்புட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மாதிரி. ஆஃப்டர் குவாலிஃபையிங் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா என்னோட அவுட்புட், என்னோட அகாடமியோட அவுட்புட் அப்படின்னு கணக்கு வரும். ஸோ சேம் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்புட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல் இது வந்து ஆக்சுவலாக அவுட்புட்ஸு கீழே கொண்டு வராமல் அதுக்கப்புறம் வர்றது. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்டே எடுத்துக்கங்க, பைக் ப்ராடக்டே எடுத்துக்கங்க. இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து பைக். நான் வந்து என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் தட் பார்ட்ஸ் டு பைக் வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதோட என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் முடியாது? அதுக்கப்புறம் அகைன் நான் அது கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுவேன். போஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபாலோ அப்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்களா? மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரி ஆனதுக்கப்புறமும் கூட நான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். எதுக்காக? நான் என்னோடய ப்ராடக்டை நான் சேல் பண்ணும்போது இந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லி சேல் பண்ணியிருப்பேன். அது நான் சொன்னபடி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணாதான் நெக்ஸ்ட் இயர் நான் சேல் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். ஆமாம் தானே? நான் ஒரு பைக்கை சேல் பண்ணிட்டேன், 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளமே வராதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் செகண்ட் இயர்லேயே உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது வந்து நீங்கள் என்கிட்ட உங்களோட ஃபீட்பேக் நான் எடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா நான் அகைன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எந்த ஒரு பைக்கை சேல் பண்ணாலும் திரும்ப என்ன போய் தான் சொல்லுவேன்? பொய்ன்னு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. எவ்வளோ கிலோமீட்டருக்கு அந்த இன்ஜின் ரன் ஆகுது, அது வரைக்கும் அது எவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்குது, எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் அந்த ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலுமே டியூ டு சம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கிறத வச்சு இன்ஜின் ப்ராப்ளம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறத நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதை அகைன் நான் சேல் பண்ணும்போது என்னோடய பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ணாதான் கஸ்டமர் ட்ரஸ்டபிலிட்டிங்கிறது க்ரியேட் ஆகும். ஆமாம் தானே? நான் இப்போது ஒரு பைக் விற்றுட்டேன், 5 இயர்ஸ்க்கு இன்ஜின் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் திரும்ப நான் அதே பாயிண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போது திரும்ப இது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட் வேலிடா கிடையாது இல்லையா? அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிளாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் ஆஃப்டர் த அவுட்புட்ஸுங்கிற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமும் சர்வீஸ் பார்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது நான் கொடுத்த ப்ராடக்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்லேயும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்காக தான் இந்த 3 பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மெஷர்ட் கண்டினியூஸ்லி, இதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட். நான் வாட்சாக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸை நான் மெஷர் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று இன்டான்ஜிபிளுக்கு இது அந்தளவுக்கு சுத்தமானு தெரியல. பட் ஆனால் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அலுமினை அசோசியேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுக்காக? இங்கேருந்து வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருக்காங்க. அது வந்து நான் என்னோடய ஸ்கூல் அல்ல என்னோடய கோச்சிங் சென்டர் கொடுத்த சர்வீஸ் தானே, ஒரு இன்டான்ஜிபிள் சர்வீஸ் தானே. ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் டேஞ்சிபிளாக இருந்தாலும் இன்டான்ஜிபிளாக இருந்தாலும் ஆஃப்டர் தட் ப்ரொடக்ஷன் ஆர் ஆஃப்டர் தட் குவாலிஃபைங் பாயிண்ட் நான் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த பார்ட்ஸ்லையும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த சாப்டரே எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுது, ஏன் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ரிப்பீட்டடாக பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி அப்ஜெக்டிவ்ஸ்னு ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாம் ஒரே இதுதான். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கேன், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்காக நான் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இங்கே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் திங் கஸ்டமர் சர்வீஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா கஸ்டமருக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன்னா, அவங்களுக்கு தேவையான சர்வீஸை நான் கொடுக்குறேன்னா, அந்த அப்ஜெக்டிவை பேஸ் பண்ணி தான் என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்.
அதே மாதிரி ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனுக்காகவும் எனக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொன்னது தானே. நான் எந்த மிஷின்ஸை பை பண்ணாலும் இல்லை எந்த பீப்புளை ஹையர் பண்ணாலும் கரெக்டாக ஹையர் பண்ணணும், கரெக்டாக மிஷின்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன எதில் வரும், என்னோடய ரிசோர்ஸை நான் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுறதுல இருக்குது. நான் கரெக்டாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வீணாக போயிடும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. கரெக்டாக. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபோக்கஸிங் ஆன்னே சொல்லிக்கலாம். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்லேயும் ஃபோக்கஸ் இருக்குது அதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இருக்குது. இதில் கஸ்டமர் சர்வீஸ் அப்ஜெக்டிவ்ங்கிறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எந்த பேஸில் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. எந்த பேஸில் ஒர்க் பண்ணுவோம், மோஸ்ட்டாக கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், அவங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் வரணும். செகண்டு, குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் திங் இது 2 கோரிலேட்டட்னு சொல்லலாமா. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம ப்ரைஸும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபேக்டராக என்னவாக இருக்கும்னா அந்த ரைட் டைமாக இருக்கும். ஏன்? ஓகே ஃபைன். கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து யோசிங்க. கஸ்டமர் ஓகே, இன்னும் கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன். நான் வந்து ஏன் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக டெலிவரி நடக்குதா, குவிக் டெலிவரி நடக்குதா, ஏன் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஒரு 5 years பேக் எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் இருந்திருக்கும். அந்த டைமில் இந்த குவிக் டெலிவரியெல்லாம் கிடையாது தானே. ஆனால் இப்போல்லாம் டெலிவரி எவ்வளோ நேரத்தில் வந்துடுது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் பிளிங்கிட் இங்கே இருக்குது தானே. பிளிங்கிட், ஜொமேட்டோ இதெல்லாமே இருக்குது தானே, இன்ஸ்டாமார்ட்டு, இது எல்லாமே குயிக்காக டெலிவரி பண்ணுறாங்களா. ஸோ எல்லாருமே முதல்ல காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராடக்டை நானும் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நீங்களும் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறதுல வந்து ஒரு ஃபைட் இருக்கும் 2 இண்டஸ்ட்ரி நடுவில். அப்படியே டைம் சேஞ்ச் ஆக ப்ரைஸ்லேயும் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நான் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ப்ரைஸ் அண்ட் ப்ராடக்டோட குவாலிட்டி ரிலேட்டடாக ஒரு ஃபைட் நடந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் எங்கே ஃபைட் நடந்துருக்கு அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறா. ஸோ ஈவன் தோ ப்ரைஸ் உங்களுக்கு ஹையாக இருந்தாலுமே பீப்புள் வந்து நிறைய பீப்புள் எதை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு சீக்கிரம் வரணும். ஸோ அப்போ இப்போது கரண்ட் டைமுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் சரி, ப்ராடக்ட் குவாலிட்டியோட தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இருந்தாலுமே நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அவங்க கை கொடுக்குறீங்க அந்த ப்ராடக்டை அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் ஒரு கார் ஆர்டர் பண்ணுறீங்க, காருக்கு சில கஸ்டமைசேஷன்லாம் சொல்கிறீங்க, அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. 1 year டைம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 year டைம் ஆகும்னு சொன்ன உடனே அடுத்த கம்பெனிக்கு போயிடுவீங்களா? ஏன்னா நம்ம வாங்குறதே வந்து ஒரு விஷயத்தையோ ஒரு ஆசையில் தான் வாங்குவோம் கார். எனக்கு உடனே ஓட்டி பார்க்கணும், இல்லை எனக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஒரு 1 year ஆகும்னு சொல்லும்போது எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்தாலும் நம்ம மைண்ட் எங்கே போகுது, உடனே வேணும் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ கரண்ட்டாக இந்த ஃபேக்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அந்த ப்ராடக்ட் க்ரியேஷன் டைம் ஒன்று இருக்கு இல்லையா, ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறது, அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட் ஆக்க முடியுமோ அதுதான் இப்போ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக நான் என்னென்னலாம் கீ எலமெண்ட்ஸ் திங்க் பண்ணணும் இல்லை யோசிக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய ப்ராடக்ட் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி என்னோடய ப்ராடக்ட் இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஹைலி கஸ்டமைஸ்டு எல்லாமே ஹைலி ப்ரைஸ்டாக இருக்கும். ஆமாம் தானே. பட் ஆனால் அது அந்த டைம்லையா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ப்ராடக்ட் வந்து இருக்கணும். ஸோ அதில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ செகண்டு காஸ்ட் அஃபோர்டபுள். இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறது தான். நீங்கள் சீக்கிரம் கொண்டு வந்தாலுமே அடுத்து நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், பிளிங்கிட்ல கம்மியாக இருக்கா இல்லை ஜொமேட்டோவில் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த இடத்துல போனாலும் இந்த காஸ்ட்டும் குவாலிட்டியும் யாருமே வந்து மோஸ்ட்டாக நம்ம எப்படி சொல்கிறது கம்மியாகிறத ஏற்றுக்க மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் ஆனால் அதுவும் ஒரு பாயிண்ட்ஸாக தான் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியெல்லாம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஏன் இது ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கூட ரிலேட் ஆகுதுன்னு யோசிக்க முடியுதா? இதெல்லாம் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் தானே. இதுக்கும் நான் சொன்ன ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ரிலேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ பைக் தான் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, மோஸ்ட்டாக இப்போ எல்லா பைக்ஸும் ஒரு 1 lakh மேலே போயிடுச்சு. ரீசன் வந்து என்னவா இருக்கலாம்? மேபி சிலர் வந்து நிறையா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தேவைப்படும், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அப்புறம் இன்ஜின்ஸ் சிசி மேபி எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். அப்போ இன்ஜின் குவாலிட்டி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஜின் மெக்கானிசம்னு இருக்குது இல்லையா? ஸோ இன்ஜின் டிசைன் வந்து ரொம்ப பேட்டர்ன் தானே, பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பாங்க தானே, ஒவ்வொரு கம்பெனியோட பேட்டர்ன் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த இன்ஜின்கிறத வச்சு தான் அதோட ப்ரைஸ் இதாகுது. இதெல்லாம் ஃபைன். இதுக்கு நடுவில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் தேவைப்படுது இல்லையா? அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும், அது எந்த அளவுக்கு ப்ரிசிஷனோட அசம்பிள் பண்ணணும், இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பிக் பண்ணுறது என்னோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஒரு சூப்பர் பைக் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்ககிட்ட பைக் அசம்பிளிங் ஒரு மெஷின் இருக்கும். ஒரு நார்மல் பைக் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்டயும் ஒரு பைக் அசம்பிளிங் மிஷின் இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா? ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேக்ட்ரியில் இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தெரியாமல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. ஸோ கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது வந்து அந்த ஸ்டார்டிங் கலெக்ட் பண்ணுறப்ப மட்டும் கிடையாது, அது வந்து ஹோல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸையே அஃபெக்ட் பண்ணும், ஹோல் ஆப்ரேஷன்ஸையே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவும் இங்கே கொடுத்துருக்காங்க, சும்மா ஜென்ரலாலாம் கொடுக்கல. ஸோ ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்ஸ் படித்தாலும் ஏன் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, ஏன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்கள தான் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து யூஸ்வலாக இதிலலாம் வந்து ஃபோக்கஸாக இருப்பாங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னா, குவாலிட்டி, காஸ்ட், டெலிவரபிள், ரிலையபிலிட்டி, இது ஆல்ரெடி சொன்னது தானே. இதில் கஸ்டமரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எந்த ஸ்டாண்டர்ட் கம்மியானாலும். அதே மாதிரி ஆப்ரேஷன் மேனேஜரும் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இருக்குது. அடுத்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்ஜெக்டிவ். ஏன் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை அப்ஜெக்டிவாக வச்சுருக்கணும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டால், இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவீங்க, ஹை அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற மெஷின்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ப்ராடக்ட் குவாலிட்டி திரும்ப ஸ்டில் அஃபெக்ட் ஆகும். ஆமாம் தானே? நீங்கள் ஆல்ரெடி உங்களோட கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷின் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான மெஷின் வாங்கியிருப்பீங்க. அதை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருமே. ஸோ அப்போது நீங்கள் வச்சுருக்க ரிசோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க? அந்த ரிசோர்ஸ்ன்னு சொல்லும்போது அதர் தென் மெஷின்ஸ் வேறு நல்லா வரும். ப்ரொடக்ஷனில் வேறு என்ன ரிசோர்ஸ்? நான் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா எனக்கு வேறு என்ன ரிசோர்ஸஸ்? லேபர். ஓகே, லேபரும் நான் ரிசோர்ஸஸ் தான். ஏன்னா நான் சேலரி கொடுக்குறேன். ஸோ அவங்களோட ஸ்கில் எல்லாத்தையும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அவங்க வந்து அவங்களோட ஐடில் டைம் இருக்கும் இல்லையா, ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்கணும். ரொம்ப ஐடில் டைம் கொடுத்தாலும் அது எனக்கு தான் ப்ராப்ளம். வேறு அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் என்னோடய யூட்டிலைசேஷன் தான். ஏன் அப்படின்னா நான் 1000 பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கரெக்டாக 1000 பைக்குக்கான ரா மெட்டீரியல் தான் வாங்கணும்னா கிடையாது. கண்டிப்பாக என்னோடய மிஷினில் எவ்வளோ எரர் வரும் அந்த ஹிஸ்ட்ரிலாம் என்கிட்ட இருக்கும். ஸோ ஒரு 5 + or 10 or 20 வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இயர் வந்து நான் ஒரு 1020 பைக்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி 1000 பைக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 20 பைக்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தமா? அப்போ என்னோட ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஓரளவுக்கு பேடாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓரளவுக்கு நல்லா இல்லைன்னு அர்த்தம். இதுவே நான் நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதுக்கு அங்கே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்? அப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் என்ன? எங்கே வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கரெக்டாக நடக்கலையோ, எங்கே வந்து நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கலையோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி நெக்ஸ்ட் இயரோ இல்லை நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சில அட்வான்ஸ்மெண்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் மேனேஜர் கொடுத்துட்டாரு, அந்த சேஞ்சஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து 1020 பைக்ஸுக்கான ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்ஸை பை பண்ணி 1010 பைக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக இம்ப்ரூவ் ஆகிருக்கா? ஸோ
ஸோ அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸ் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்னால எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் நம்ம எப்படி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி அதை வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் என்ன எடுக்க முடியும் அப்படின்லாம் திங்க் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வரும்போது ரா மெட்டீரியல்ஸ், இதை விட இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மணியும் வந்து என்னோட ரிசோர்ஸஸ் தான். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான மணி வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மணியையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ மணி, ரா மெட்டீரியல், மெஷின்ஸ் அண்ட் லேபர்ஸ், இது எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். இது எல்லாத்தையுமே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசோர்ஸ்ன்னு சொல்லும்போது மெயினாக 4 மெஷின்ஸ், மேன் பவர், மெட்டீரியல்ஸ், மணி வரும். ஆக்சுவலாக இங்கே மணி இல்லை. இதை தாண்டி டைம், ஸ்பேஸ். ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க? வேஸ்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா, இல்லை வேஸ்டேஜ் நம்ம இன்னும் பேசவே இல்லை. ஏன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு திங்க் பண்ணுறீங்க? இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக மணியும் வந்து வந்திருக்கும். டைம் ஏன் என்னோட ரிசோர்ஸாக கன்சிடர் ஆகுது? எங்கே வேணாலும் சொல்லலாம். டைமுக்கு சீக்கிரம் முடிக்கணும். ஸோ கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அவங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற டைம் வந்து என்னோட ரிசோர்ஸஸ் தான். ஏன் அப்படின்னா நான் எவ்வளோக்கெவ்வளோ டைம் எடுக்கணும்னா அவ்வளோக்கெவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து நான் லூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் டைம் இன்வால்வ் ஆகும். இன்னொன்று, ஒரு இன்டர்மீடியட் ரா மெட்டீரியலாக இருக்குது, இன்டர்மீடியட் ப்ராடக்டாக வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபுட்டு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா வெஜிடபிள் அதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ எல்லாம் கம்பைன் ஆகி எனக்கு வந்து ஒரு பீஸா வந்து ஒரு ஹாஃப் பேக்காக வந்து க்ரியேட் ஆகி நின்றுச்சு. இதான் என்னோட இன்டர்மீடியட் ப்ராடக்ட் நான் வச்சுக்கிட்டேன்னா, இங்கேருந்து அடுத்து எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக குக் ஆகி ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஆப்ரேஷன் நடுவுலையும் எவ்வளோ டைம் இருக்கணும், எவ்வளோ சீக்கிரம் அதை ரீச் பண்ணணும், இந்த டைமுக்கு மேலே அது எடுத்துக்கக்கூடாது, இதுக்கு ப்ரியராகவே அது ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கு நடுவுலையும் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ப்ராடக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, அங்கேருந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நடுவில் ஒரு டிலே இருக்கும். அந்த டிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோடய மார்க்கெட் வந்து வின்டர் வந்து ஒரு டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம், கரெக்டாக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு அக்டோபர் டைமில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதும் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக வின்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனா. வின்டர் வரதுக்குள்ள நம்ம இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் என்னால் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியோ எனக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி நவம்பர் 15 ஆகிடுச்சு. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற 15 யூஸ்வலாக எனக்கு 30 days ஆகும்னு வச்சுக்கலாம் அந்த பர்டிகுலர் பிளேஸ் ரீச் பண்ணுறதுக்கு. எனக்கு இன்னும் 15 days தான் இருக்குது. அப்போ இந்த 15 லேட் ஆச்சுனாலும் நான் எப்படி அந்த 15 daysல என்னோட ப்ரைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, என்னோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, இருந்தாலும் நான் டெலிவரி பண்ணணும். இந்த பிளான்லாம் எப்போ பண்ணியிருப்பாங்க, முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்போ டெலிவர் ஆகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். டெலிவருக்கு அப்புறம் எப்போ எனக்கு ரீச் பண்ணணும், அந்த எவ்வளோ மினிமல் டைமில் நான் ரீச் பண்ண முடியும்னு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ மேக்ஸிமலாக போனால் நம்மளால் அதே ப்ரைஸில் கொடுக்க முடியும்னு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. வேர்ஸ்ட் கேசஸ் தான் ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக இதெல்லாம் பிளான்டாக தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ 15 நாள் டக்குன்னு அனுப்பி ஆகணும், ஷிப் மூலமாக போனால் லேட் ஆகும், ஃப்ளைட் மூலமாக அனுப்புனா கம்பெனிக்கு தான் லாஸ். பட் ஆனால் சில டைம் அந்த டிசிஷன்ஸும் அவங்க எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த டைமுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் டைம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். நீங்கள் டிமாண்ட் விட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கஸ்டமர் வந்து மாற ஆரம்பிச்சிருவாங்க. வின்டர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களோட ஸ்வெட்டர்ஸ் ரீச் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சேல்ஸ், ஒரு வேளை அந்த ஷாப் வந்து ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, நீங்கள் வின்டர் 1க்கு எனக்கு இவ்வளோ ஸ்வெட்டர்ஸ் வரப்போகுது, இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து பார்த்து கஸ்டமர்ஸ் ட்ரஸ்ட்டை விட்டுருவாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்களா. ஸோ எனக்கு வர வேண்டிய கஸ்டமர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால தான் டைமிங்கை கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ப்ராடக்ட்க்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் இந்த மிஷினுக்கு போகுது அப்படின்னா அது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும், யூட்டிலைசேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இங்கேருந்து அடுத்த ரூமுக்கு நான் போகணும். ஒருவேளை இந்த மிஷினையும் அந்த மிஷினையும் ஒரே ரூமில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 மீட்டர்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம் தானே, கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எப்போ வேணாலும் உடையலாம் தானே, எப்படி வேணாலும் உடையலாம் தானே. ஸோ இதே வந்து இந்த மிஷினும் என்னால் கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா வித்தின் 10 மீட்டர்ஸ்க்குள்ளே அந்த 2 டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும் அப்படின்னா ஆப்வியஸாக நான் ப்ராபர்ட்டி வந்து கம்மி பண்ணிடுவேனா, பிரேக் ஆகிற இல்லை டேமேஜ் ஆகிற ப்ராபர்ட்டி வந்து நான் கம்மி பண்ணிடுவேனா. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த மிஷினுக்கு அப்புறம் எந்த மிஷின் இருந்தால் கரெக்டாக இருக்கும், எங்கே இருந்தால் ஸ்பேஸஸ் கரெக்டாக இருக்கும், க்ரியேட் ஆகிற ப்ராடக்ட்ஸை டிட்டாச் பண்ணி இறக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்க்கும் கரெக்டான ஸ்பேஸஸ் இருக்கணும், இல்லைனா அதுவும் எனக்கு பிரச்சனை தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தின் இண்டஸ்ட்ரி எனக்கு ஸ்பேஸும் ஒரு இம்பார்ட்டன்ட், அதுவும் என்னோட ரிசோர்ஸில் தான் வரும். அதனால தான் இங்கே ரிசோர்ஸ் இன்க்ளூடில் டைமு ஸ்பேஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பேசினது தான். யூட்டிலைசேஷன், வேஸ்டேஜ் பேசலாம். வேஸ்டேஜ் என்ன சொல்லலாம், வேஸ்டேஜ் எப்படி என்னோட ரிசோர்ஸஸாக இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராடக்டை வச்சு எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங்கில் பைக் சொன்னேன், கார் சொன்னேன், அப்புறம் நம்ம ப்ராடக்ட் கோர்ஸ் சொன்னோம், அப்புறம் இப்போ இடையில என்ன சேஞ்ச் பண்ணேன், கிளாஸ் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரே ப்ராடக்ட்டை வச்சு உங்களால் எல்லா பர்ஸ்பெக்டிவும் யோசிக்க முடியாது. ஸோ ஏன் வேஸ்டேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது சில வேஸ்டேஜ் க்ரியேட் ஆகும். அந்த வேஸ்டேஜ் அப்படியே எனக்கு லாஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக என்னால் மாற்ற முடியும். ஸோ அதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து நான் எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருப்பூர் தான் இங்கே தானே இருக்குது, கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி தானே, கார்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் தானே. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் கிளாத் ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் கட் பண்ணுவீங்க. ஸ்டிச் பண்ணும்போது சைடில் வந்து கட் ஆகி சில வேஸ்ட்லாம் விழுகும். அந்த வேஸ்ட் அவங்க அப்படியே விட்டாங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டாக தான் கன்சிடர் ஆகும், அவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. பட் ஆனால் நிறையா ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேஸ்ட்டையும் திரும்ப அகைன் குடோனுக்கு அனுப்பி அதை திரும்ப வந்து கிரைண்ட் பண்ணி திரும்ப நூலாக மாற்றி திரும்ப பீஸாக வந்து திரும்ப அதுவும் ஒரு துணியாக வரும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் நான் வேஸ்ட்னு சொல்லி அப்படியே போட்டிருந்தா எனக்கு எந்த யூஸும் கிடையாது. பட் ஆனால் வேஸ்ட்லேருந்து என்னால் திரும்ப அகைன் என்ன பண்ண முடியும், நியூ ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்னோட இண்டஸ்ட்ரியில் எது வேஸ்ட்டாக வருது, அந்த வேஸ்ட்டை வச்சு நான் எப்படி இன்கம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கா? காருக்கு சம்டைம்ஸ் யோசிச்சுட்டு இருந்தாங்க. காருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, காருக்கு வந்து ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டாக எவ்வளோன்னு தெரில, பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு 1000 லிட்டர்ஸ் எல்லாம் கம்மி. ஆக்சுவலாக மினிமம் ஒரு 10,000 லிட்டர்ஸ் ஆகுது அந்த காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிடும், க்ளீன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 20 லிட்டர்ஸும் நான் அப்படியே வந்து எவாக்குவேட் அதை வெளியே அனுப்பிவிட்டேன் அப்படின்னா அது எனக்கு லாஸ் தான். ஸோ நிறையா கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து குட் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, என்னோட அந்த வேஸ்ட் வாட்டரையும் எப்படி நான் திரும்ப அகைன் பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு திரும்ப நான் அகைன் என்னோடய வாட்டர் ரிசோர்ஸை நான் கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பேனா, ஸோ என்னால் இன்னும் ஃபார் மோர் இயர்ஸ்க்கு என்னால் ஒர்க் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்லேயும் நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவும் என்னோடய ரிசோர்ஸஸில் தான் வரும். அவ்வளோதான். இதெல்லாம் ஐடியல் கெப்பாசிட்டிலாம் கெப்பாசிட்டிக்குள்ளேயே வந்துடும். அண்டர் யூட்டிலைசேஷனும் அதே தான். இதை தாண்டி இந்த பாயிண்ட் பர்டிகுலராக 2 அப்ஜெக்டிவ் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து ஆப்ரேஷன் மேனேஜரோட ஒரு அப்ஜெக்டிவ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான அப்ஜெக்டிவ். அவங்கள மைண்டில் வச்சு அவங்கள பெர்ஸ்பெக்டிவாக வச்சு நான் எப்படி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். செகண்ட் திங், ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு நான் எப்படி என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த 2 விஷயம் பார்த்தோம். இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸஸ் வந்து நான் கரெக்டான ப்ரைஸஸ் வைக்க முடியும். இல்லை அப்படின்னா லாஸ் தான். நான் யூட்டிலைசேஷன் பண்ணல அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1020 பைக்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். பட் ஆனால் அதுலேருந்து நான் 1000 பைக்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 20 பைக்கோட ரா மெட்டீரியல்ஸ் எனக்கு வேஸ்ட்டு. ஸோ அது அரௌண்ட் ஒரு 15 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பைக் ஆப்வியஸாக ஒரு 1 lakh வருது ஆஃப் ரோட்லேயே. அப்போ எனக்கு ஒரு 15 lakhs வேஸ்ட்டா?
இந்த 50 lakhs நான் எங்கேருந்து எடுக்க முடியும்? அந்த 1000 பைக்ஸ் மேலே நான் இம்போஸ் பண்ணுவேன். 1000 ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்று மாதிரி போடுவேன். ஆமாம் தானே? ஸோ இப்படி தான் என்னால் எடுக்க முடியும், வேறு எப்படி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கரெக்டாக பண்ணல அப்படின்னா ப்ரைஸில் அடி வாங்கும். ப்ரைஸில் அடி வாங்குச்சுன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடி வாங்கும். ஸோ நீங்கள் கஸ்டமர் சர்வீஸையும் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிளான் பண்ணதெல்லாம் நடக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேலன்சிங் ஆஃப் 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு வரும். ஸ்கோப்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? சிம்பிளாக சொன்னோம்னா, ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிலலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னது. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசின சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் திங் ஃபெசிலிட்டி லொகேஷன். நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்து ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பேசணும். அப்போ ஃபெசிலிட்டி லொகேஷன்னா இண்டஸ்ட்ரியவே எங்கே லொக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஆப்ரேஷன் மேனேஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஏதாவது சிங்க் பண்ண முடியுதா? பர்ஃபெக்ட். என்விரான்மெண்ட்டும் என்னோட ஆப்ரேஷன், அதாவது என்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸும் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு பிரச்சனை. சிம்பிளாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எதை எடுத்துக்கலாம்னா, இப்போ கார் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு வாட்டர் நிறையா தேவைப்படும். நான் வாட்டரே இல்லாத பிளேஸில் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்கேசிட்டி கிரியேட் ஆகுமா? இண்டஸ்ட்ரி நிறைய, நான் வெளியேருந்து வாட்டரை கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆகும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட ஃபெசிலிட்டியை நான் எங்கே லொக்கேட் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வரும். இண்டஸ்ட்ரி அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங் படிக்க சொல்கிறப்ப இப்படி சொன்னோம், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு இங்கேன்னு சொன்னோமா. அப்புறம் வந்து அங்கே மட்டும் இல்லை, ஃப்ரம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் நடுவுலையும் நடக்குதுன்னு சொன்னோமா. ஸோ இங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நடக்குது. இண்டஸ்ட்ரியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அதுவும் என்னோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட் பண்ணி தான் நான் கிரியேட்டிவ் பிளானிங்கே பண்ணணும். ஸோ இது ஃபெசிலிட்டி லொகேஷன். செகண்டு பிளான்ட் லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பிளான்ட் லேஅவுட்னு வரும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்காது. முன்னாடியே சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுற குடோனாக இருக்கட்டும், ரா மெட்டீரியல் டு இன்டர்மீடியட் ப்ரொடக்ஷன் நடக்கிற ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், இன்டர்மீடியட் டு ஃபைனல் நடக்கிற ஒரு பார்ட்டாக இருக்கட்டும், ஃபைனல் ப்ராடக்டாக நான் பேக்கேஜ் பண்ணி என்னோட ஓன் குடோனும் இருக்கும். நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ்லேயும் என்னோடய குடோன்ஸ் இருக்கும் தானே. எக்ஸாம்பிளுக்கு கிராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் தான் இப்போ ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எங்கிட்டே ஒரு குடோன் வேணும் கண்டிப்பாக. வெளியே நான் நிறையா ஸ்டேட்டுக்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குடோன், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து எனக்கு வந்து குடோன்ஸோட கான்டாக்ட் எனக்கு வேணும். ஆமாம் தானே? அதுவுமே வந்து என்னோடய பிளான் லேஅவுட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அடுத்து ப்ராடக்ட் டிசைன் அண்ட் ப்ராசஸ் டிசைனில் ஏன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட மேஜர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. கஸ்டமர் அட்ராக்ட் ஆகிறது ஒரு பாயிண்ட். என்னோட ப்ராடக்ட் டிசைன் வச்சு தான் கஸ்டமர்ஸ் மோஸ்ட் அட்ராக்ட் ஆவாங்க. குட் பாயிண்ட். செகண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே வருது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் டிசைன் இல்லை எந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக ஒரு ப்ராடக்ட் டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக நீங்கள் மெஷின்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ மெஷின்ஸ் எல்லாம் எங்கே இன்வால்வ் ஆகுது? அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்டர்லிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும். ப்ராசஸ் டிசைனும் அதே. ப்ராசஸ் டிசைன்னா பேர்லேயே இருக்குது, ப்ராசஸ் டிசைன். வேற ஸோ சிம்பிள் வே தான். என்னால் வந்து எது ஈஸியாக இருக்கும், கார்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு ஷர்ட்டுக்கு சிங்கிள்
ஸ்டிச் இருக்கும் இல்லையா, சிங்கிள் ஸ்டிச் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓவர்லாக் ஆர் ஃப்ளாட் லாக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டிச் மிஷினு அதுலேயே எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்ம தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து கட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து ஷர்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கஸ்டமர்ஸ் யார் இருப்பாங்கன்னு இருக்கும் இல்லையா. இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஆவரேஜான பீப்புள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய ஷர்ட்ஸோட குவாலிட்டி நான் அந்த அளவுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து மிடிலாக ஓரளவுக்கு ஆவரேஜாக இன்கம் வாங்குறவங்க தான் என்னோடய டார்கெட் கஸ்டமர்ஸ்னால், நான் இப்போ ஹை எண்டு சிங்கிள்ஸ் அது வந்து என்ன மிஷின்னு சொல்லுவாங்கன்னா சிங்கர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிங்கர் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் ஹை எண்டு சிங்கர் மிஷின் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வைக்கலாம். என்னோடய ப்ராடக்ட் குவாலிட்டி ஹை எண்ட்லேயும் அதே குவாலிட்டி தான் வரப்போகுது, என்னோடய நார்மல் மிஷின்லேயும் அதே குவாலிட்டி தான் வரப்போகுது. இப்போ நான் ஹை எண்டு வாங்கினா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணுமா? அப்போ நான் அடுத்து என்னதான் யோசிப்பேன், எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்தால் போதுமா, எந்த அளவுக்கு என்னோடய மிஷின் இருந்தால் போதுமா, அப்படி மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் சேம் தான், அதுவும் சிங்கர் மிஷின் தான், இதுவும் சிங்கர் மிஷின் தான், ப்ராசஸ் சேம் தான். பட் ஆனால் த்ரூ வித் மிஷின் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், த்ரூ பை வாட் மிஷின் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணணும். ப்ராசஸும் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். எப்படி ப்ராசஸும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கம்பெனிஸ் என்ன கம்பெனி இருக்கலாம், பேங்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது எடுத்துக்கலாம். கஸ்டமைஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் ஹேண்ட்மேடாக க்ரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போ ஒரு பேங்கில் நான் ஃப்ரம் அந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல்லேருந்து பேங்க்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னால் ஹேண்ட்மேடாகவும் பண்ண முடியுது, பேங்கில் என்னால் மிஷின் வச்சும் பண்ண முடியுது. ஸோ இது வந்து எதில் டிஃபர் ஆகுது, ப்ராசஸில் தானே டிஃபர் ஆகுது. ஸோ நான் எந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய எல்லா எக்ஸ்பென்சஸும் இருக்கும், என்னோடய எல்லா பிளான்ஸும் இருக்கணும், எல்லா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் திங்ஸும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் ப்ராசஸ் சூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ்க்கு ரிலேட்டடான மிஷின்ஸ் மட்டும் நீங்கள் வாங்குவீங்க. நான் வந்து என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளவு தான் வாங்குவாங்க, ஆனால் நான் ஹையெண்டாக எல்லாத்தையும் வாங்கி வச்சேன் அப்படின்னா அது வந்து எனக்கு லிட்டலாக வேஸ்ட் பண்ண மாதிரி தான் மணியை. குவாலிட்டி கொடுக்கலாம், குவாலிட்டி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் அந்த குவாலிட்டி என்னால் இன்னொரு மிஷின்லேருந்து வருங்கிறப்போ நான் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டி லொக்கேஷன், பிளான் லேஅவுட், ப்ராடக்ட் டிசைன்லேயும் இன்வால்வ் ஆகும், ப்ராசஸ் டிசைன்லேயும் இன்வால்வ் ஆகும். இது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பிளானிங். நம்மளோட பிளானிங் படி இருக்கணும், நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு தான் இருக்கும். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டும் ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு தான் இருக்கும். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ப்ராடக்டாக போகும்போது எனக்கு வேஸ்டேஜை வந்து நான் பார்த்து மேனேஜ் பண்ணணும். அதே சமயம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் என்ன, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கிளாஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் இருக்குது, அது எனக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு போகணும், இங்கேருந்து பக்கத்து பிளான்ட்டுக்கு போகணும். அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான். நான் இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்டை டேமேஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தான் லாஸ். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உள்ள கஸ்டமரை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு எல்லாமே மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான். மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த பிஸ்னஸ்லேருந்து கடைசியாக ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு இன்வால்வ் ஆகும். அப்படிங்கிறது லிட்டலாக முடிச்சிடலாமா? இது எல்லாமே எந்த பாயிண்ட்ஸை தான் இன்ஷூர் பண்ணுது? இது எல்லாமே எந்த பாயிண்ட்ஸை இன்ஷூர் பண்ணும்? எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், அடாப்டபிலிட்டி, என்ன மீனிங் இருக்கலாம்? நான் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணேன் அப்படின்னா என்னோட மெஷின் எல்லாம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அதனால 100 ப்ராடக்ட்ஸை எரர் இல்லாமல் டிஃபெக்டிவ் இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னா நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது எல்லா டைமும் 100 ப்ராடக்ட்ஸை டிஃபெக்டிவ் இல்லாமல் க்ரியேட் பண்ணும். ஆமாம் தானே? இல்லைன்னா க்ரியேட் பண்ணாது. ஸோ அது எஃபெக்டிவ்னஸ் என்ஷூர் பண்ணுது. எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எஃபிஷியன்சிங்கிறது எவ்வளோ ஒர்க் பண்ணுது, எஃபெக்டிவ்னஸ்னு வரும்போது எவ்வளோ குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அடாப்டபிலிட்டிங்கிறதும் லிட்டலாக அதே மாதிரி தான். நீங்கள் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு சடனாக ஒரு பல்க் ஆர்டர் வருது, உங்கள் மிஷின் கோப்பப் பண்ணுமா? பண்ணாது. ஸோ இதை நான் வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் கூட மட்டும், அதாவது மெஷின் கூட ரிலேட் பண்ணி மட்டும் இந்த 3 சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே சூட் ஆகும்.
ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல லொக்கேஷன் எந்த இடத்துல பிளான்ட்டை லொக்கேட் பண்ணியிருக்கீங்கிறத வச்சு தான் நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட மெஷின்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது, உங்களோட லேபர்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கிறது எல்லாமே இருக்குது. கரெக்டாக? ரொம்ப ஒரு ஹாட்டான ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிளான்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வென்டிலேட்டர் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற லேபர்ஸுக்கு அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் டிஸ்னஸ் எல்லாம் க்ரியேட் ஆகாது. ரொம்ப கோல்டான ரீஜனில் உங்களோட பிளான்ட் இருக்குது அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் திரும்ப வென்டிலேட்டர் வைக்கணும். ஸோ அப்போது நீங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட லேபரோட எஃபெக்டிவ்னஸும் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுற என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. இங்கே தான் அடி வாங்குவோம், நம்ம கொடுக்குற சேலரியில் தான் அடி வாங்குவோம். ஸோ அதனால் இந்த 3 பாயிண்ட்டுமே எல்லாத்துலேயுமே வரும். அவ்வளோதான். இது திரும்பவும் அகைன் ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும். எங்கெங்கெல்லாம் நான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் நான் அதை மெயின் பாயிண்ட்டாக வச்சு தான் நான் யோசிக்கணும், திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 10 கொஷின்ஸோ 9 கொஷின்ஸோ இருக்கும். 9 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, வாட் டு ப்ரொடியூஸ். ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணுவீங்க, அதுதான் இந்த 9 கொஷின்ஸ். ஏன் இதை பர்டிகுலராக இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் அதுவும் இன்வால்வ் ஆகுது. இதில் அது இன்வால்வ் ஆகுதுங்கிறக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட் டு ப்ரொடியூஸ்னு யோசிப்போமா. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வாட் டு ப்ரொடியூஸ்னு யோசிச்சோன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டு எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு நீட் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்டு, ஹவு மச் டு ப்ரொடியூஸ். எதை வச்சுருக்கு ஹவு மச் டு ப்ரொடியூஸுங்கிறது? இப்போ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கும் இருக்கணும். ஆமாம் தானே? நீங்கள் இப்போ புதுசாக கவர்மெண்ட் கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போதுக்கு ஸ்வெட்டர் ஆர்டர் இருக்குது. டக்குன்னு ஸ்வெட்டர் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மந்த் எண்டில் தான் க்ரியேட் பண்ணி முடிக்கிறீங்க. டிமாண்ட் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் டிமாண்டே இல்லை, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வாங்குவாங்களா யாராவது? வாங்க மாட்டாங்க. அப்போது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கிறது இப்போ கரண்ட் நான் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எப்போ கிடைக்கும், அந்த டைமில் டிமாண்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ கரண்ட் டிமாண்டையும் யோசிப்பாங்க. மெயினாக பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் இந்த பர்டிகுலர் இயரில் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, எப்படி க்ரோ ஆச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்லாம் எடுத்து தானே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ வாட் டு ப்ரொடியூஸ்னு யோசிக்கிற மாதிரியே ஹவு மச் டு ப்ரொடியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு மெயினாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ இந்த குவான்டிட்டி பிளானிங்கும் இதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. நீங்கள் தப்பாக ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பான குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் சேல் பண்ண முடியல அப்படின்னா அது எல்லாமே அப்படியே உங்கள் குடோன்லேயே இருக்கும். குடோனில் அப்படியே இருக்குன்னா டேமேஜ் ஆகிற ப்ராபபிலிட்டிஸ் நிறைய அதிகம். சில ப்ராடக்ட்ஸ் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, கிடையாது தானே. நீங்கள் பைக்ஸ் கார்லாம் ரொம்ப நாள் குடோனில் இருந்தால் வேஸ்ட்டு. இல்லை ரொம்ப ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் ஆர் அயன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருந்துன்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கே திரும்ப தனியாக ஒரு காஸ்ட் செலவாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் கரெக்டாக பண்ணணும். வேர் டு ப்ரொடியூஸ், இது ஃபெசிலிட்டி ரிலேட்டடாக வருமா? அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட்டு, எந்தெந்த ஆக்டிவிட்டியில் அது மேஜராக ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு, அதோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான் இங்கெல்லாம் இருக்கும். ஸோ வேர் டு ப்ரொடியூஸுங்கிறப்போ ஃபெசிலிட்டி லொக்கேஷன் கரெக்டாக எடுக்கணுமா, அங்கே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோமா. ஹவு மச் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ்னு வரும்போது ப்ராசஸ் செலெக்ஷனும் பிளான்ட் லே அவுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டு ப்ரொடியூஸ்னால் ப்ராசஸ் தானே. ப்ராசஸ் டிசைனில் நமக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோமா. ஸோ லிங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வென் டு ப்ரொடியூஸ், இந்த ரெண்டும். அக்ரிகேட் பிளானிங், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணும். ஒரு டைம் மட்டும் இது நடக்கிறது கிடையாது தானே. நான் பிளான் பண்ணும்போது இந்த மண்டே ஒரு 1000 ப்ராடக்ட்டுக்கானது ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு டியூஸ்டே ஒரு 2000 ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த வீக்லேயே ஒரு ஃப்ரைடே ஒரு 1000 ப்ராடக்ட்டுக்கான ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு வேறு மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க தானே. ஸோ கண்டினியூஸாக பிளானிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தான் அவங்க அக்ரிகேட் பிளானிங்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல்னால் அதுதான். நீங்கள் எந்த டைமில் எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, அது எப்போ முடியும், எவ்வளோ ப்ராடக்ட் வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூல் நிறையா இருக்கும். இது இந்த டைமுக்குள்ளே ரீச் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்லேருந்து செகண்ட் ப்ராடக்ட் இந்த டைமுக்குள்ளே அது போகணும்,
செகண்ட் ப்ராடக்ட்லேருந்து தேர்ட் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டாக போகிறப்போ அது இந்த டைம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் ஃப்ரீலலாம் போகிறேன் இல்லையா, இது எல்லாமே நம்ம மெஷின்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆச்சுனாவோ எல்லாம் அலாம் வர மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த பிளான்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது வந்து சிங்கிள் டேயில் நடக்கிறது கிடையாது, நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன விஷயம் கிடையாது. நம்ம லோக்கல் லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன்டர்நேஷ்னலாக குளோபலாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வரும். ஸோ டூ வி ஹாவ் மெட்டீரியல்ஸ்னால் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கா இல்லையா, அங்கே வந்து எனக்கு ரிசோர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. ரிசோர்ஸ் ஒரு வேளை கிடைக்கல, ஆனால் எனக்கு அங்கே தான் டிமாண்ட் அதிகம் அப்படின்னா நான் என்ன பண்ணி தான் ஆகணும், இண்டஸ்ட்ரி வச்சு தான் ஆகணும். அப்போ நான் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா ரிசோர்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு எனக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வேணும் இல்லையா. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா தெரியும்ல, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஸ்டாக்கை வந்து கணக்கு வச்சுக்கிறது, அவ்வளோதான் சிம்பிளாக. அது ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், என்னமா இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு அமௌண்ட்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்குள்ளே ரிட்டலாக கொண்டு வருவாங்க. ஸோ எது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அது எப்படி வெளியே போகுது, எப்போ வெளியே போகுது, எவ்வளோ வெளியே போகுது அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதுதான் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொன்ன மாதிரி தான் செகண்ட் டு தேர்டு போகும்போது எனக்கு வந்து வேறு ஏதாவது புதுசாக ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பீஸா வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த டோ வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க, மேலே டாப்பிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ டோ வந்து இந்த ஃப்ளார்லேருந்து டோவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes எடுக்கலாம்னு வச்சுக்கலாம். மாவுலேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்து நின்றுது. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வித்தின் 30 secondsக்குள்ளே நான் டாப்பிங்ஸ் போட்டால் தான் அதில் வந்து ஸ்டிக் ஆகும் அப்படின்னு இருக்குன்னா இது வரதுக்கு முன்னாடியே எனக்கு அங்கே டாப்பிங்ஸ் ரெடியாக இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ அப்போ வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய இன்வென்ட்ரியில் அது முன்னாடியே வெளியே போயிருக்கும். ஆமாம் தானே? என்னோடய வெஜிடபிள் வந்து அதோட பிளேஸ்லேருந்து முன்னாடியே வெளியே போயிருக்கும். ஸோ அது எப்போ வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சின்ன சின்ன பாயிண்ட்டுமே வந்து ஸ்கெடியூல்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த எம்ஆர்பி, இஆர்பி சிஸ்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க. இன்னும் கேட்டிருக்கீங்களா, இந்த சாப்னுலாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. சாப் கேட்டிருக்கீங்க தானே? எஸ்ஏபி சாப்புங்கிற ஒரு டூல் இருக்கும், அதெல்லாம் எதுக்காக? சாப் டூல் கேட்டிருக்கீங்க தானே? எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட டேலி மாதிரி தான். ஸோ இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக சாப்புங்கிறது வந்து ஒரு டூல், ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் கீழே நிறையா டூல் இருக்கும். டூல் மீன்ஸ் ஒவ்வொரு தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி, ஆப்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஸுக்கு தனியாக இருக்கும், லேபுக்கு தனியாக இருக்கும், இன்வென்ட்ரிக்கு தனியாக இருக்கும், அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், டிரான்ஸ்போர்ட் தனியாக இருக்கும். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு தனித்தனியாக ஏற்ற மாதிரி டூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஹோல் எதுக்காக அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு ஆப், அவ்வளோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் வைஸ், பேப்பர் வைஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு டூலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது வந்து குவாலிட்டி ரிலேட்டடாக வரும். ஸோ கஸ்டமரோட நீடை அட்டைன் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆர்பி ப்ரொடியூசிங் த ரைட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இங்கே இன்வால்வ் ஆகும். அடுத்தது ஆர் மெஷின்ஸ் ரிலையபிள் அப்படின்னு வரும்போது என்கிட்ட இருக்கிற மெஷின்ஸ் வந்து இல்லை நான் பிக் பண்ணி வச்சுருக்கிற மெஷின் ஆல்ரெடி ப்ராசஸ் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக மெஷின்ஸ் பிக் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ நான் வச்சுருக்கிற மெஷின்ஸ் வந்து என்னோடய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியும் என்னோடய ப்ராடக்ட் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். லாஸ்ட்டாக ஹவு டு டெலிவர் ப்ராடக்ட்ஸ். நான் ப்ராடக்டெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், எப்படி வந்து எங்கேருந்து எங்கே கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வேர்ஹவுசிங்னா எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எல்லா பிளானிங்கும் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறது. இது என்ன தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யோசித்தாலும் இங்கேயும் என்னோடய ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை நான் திங்க் பண்ணி தான், அதாவது அந்த நடுவில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸை திங்க் பண்ணி தான் ஒரு அப்ஜெக்டிவாக வச்சு தான் இதெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக ஒரு 1950s ஆர் 60s இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் அப்போ இருந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் நிறைய ஆப்வியஸாக சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அப்போ வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் எதில் தான் இருக்கும் அப்படின்னா நல்ல ப்ராடக்டை டெலிவர் பண்ணணும், அதுவும் நல்ல ப்ராடக்டை டெலிவர் பண்ணணும்.
அவ்வளோதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் டைமு காஸ்ட்டு எல்லாமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ வந்து அது எல்லாமே இருக்குது, கூட எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட் ஆனனால ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிருக்குமா. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் குட் குவாலிட்டியில் இருந்தால் போதும் அப்படின்னா என்னோடய ஃபோக்கஸ் எல்லாம் அதில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகுது, நான் அதை வந்து அது ரிப்பேர் ஆனாலும் எனக்கு அதே குவாலிட்டியோட கொடுக்குது. இன்னொரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, எனக்கு குவாலிட்டி கொடுக்கல. பழைய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கேஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திரும்ப அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ரிப்பேர் ஆகிடுச்சு தான், ஏதோ ஒரு பிரச்சனை தான், சின்ன பிரச்சனை தான். நான் ஏதோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதை வந்து ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. 100 ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்த மிஷின் இப்போ 90 ப்ராடக்ட்ஸாக க்ரியேட் பண்ணுது, ஆனால் அதே குவாலிட்டி தான் க்ரியேட் பண்ணுது. அப்படின்னா பழைய ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு தேவை குவாலிட்டி தானே, ப்ராடக்ட் குவாலிட்டி தானே, அது எனக்கு கிடைக்கிது தானே, நான் மிஷின்ஸ் அப்புறமா கூட பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படி கிடையாது. ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கு திரும்ப ஸ்டாக் எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், ஸோ இந்த மிஷினை நான் விட்டால் எனக்கு லாஸு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன சேஞ்சு, ஒரு ஏன்ஷியன் ஆப்ரேஷன் அந்த டைமில் இருக்கிற ஒரு ஏன்ஷியன்னா ரொம்ப பழசு கிடையாது, ஒரு ஓல்டு 1950s 90s வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில், இப்போ மாடர்னாக எப்படி இருக்குது, எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயினாக சொன்னால் ரேபிட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது இருக்குது தானே, நான் முன்னாடியே சொன்னது தான். எவ்வளோ அட்வான்ஸாக நீங்கள் வந்து மெஷின்ஸை இப்போ சூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷார்ட்டர் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ஸ், இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணுமா. அந்த ஓல்டு ஏஜில் வந்து இயர்லி டேஸில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா, ப்ராடக்ட்டும் வேணும் சீக்கிரமாகவும் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அப்போதைக்கு இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நான் யோசித்தேன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும்னு நான் யோசிப்பேன். ஆமாம் தானே, அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ், இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்டிங்கில் பைக்கு இனோவேட் பண்ணக்கப்புறம் பைக் இருந்தால் போதுன்னு இருந்திருப்போமா? அது எந்த மாடலில் இருந்தால் என்ன, எவ்வளோ சிசியாக இருந்தால் என்ன, எனக்கு நடக்கிறத கம்மி பண்ணுது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருந்திருக்கும், எனக்கு வந்து அது பத்தாது, எனக்கு இந்த சிசி வேணும், இந்த மாதிரி இருக்கணும், ஸ்போர்ட்டியாக இருக்கணும், ஸ்பீடு இவ்வளோ போகணும், இவ்வளோ நாள் வரணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம ப்ரிஃபரன்சஸ் வைக்கிறோம். அது ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ இன்னும் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, திரும்ப ஹைலி கஸ்டமைஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் வந்து ஒரு நிமிஷம் எங்கே விட்டோம், சேஞ்சிங் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸில் விட்டோம். இப்போ வந்து நீங்கள் நிறைய கேட்குறீங்க, அதாவது நிறைய ப்ராடக்ட் நம்ம கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இன்னும் எப்படி எவால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து சீக்கிரமாகவும் வேணும், நான் கேட்குறதும் வேணும், ஆனால் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறதை நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி வந்துருச்சா. எக்ஸாம்பிளுக்கு இப்போது கார் எடுத்துட்டோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்துருச்சா. வாட்சஸ் வந்துருச்சு, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுருப்பாங்க, ஒரு 2-3 டைப் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்குறது அந்த 2-3 மிக்ஸ் பண்ணி கேட்போம். ஸோ அப்போ இப்போது நம்ம ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து இன்னோவேஷன் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் ப்ரெஷர், குளோபலைசேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோபலைசேஷன் ஆஃப் மார்க்கெட்னு வரும்போது ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் மட்டும்தான் ரன் ஆகும், மேக்ஸிமம் அந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் அது வந்து அந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது தானே. ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கும், அது அரௌண்ட் த குளோப் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ குளோபலைசேஷன் ஆஃப் மார்க்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப வந்து நம்மளோட ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ண போகுது, நம்ம அதையும் ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வைக்கணும். அடுத்து இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இப்போ மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்குது, எனக்கு வந்து சர்வீஸ் கண்டினியூஸாக கிடைச்சிருக்கணும், நான் லோ காஸ்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி. முதல்லலாம் சர்வீஸ் கொடுக்கணும், ஓகே தான். பட் ஆனால் இப்போ நான் பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் போகும்போது எனக்கு வந்து 3000-4000 ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சர்வீஸ்க்கு. ஆனால் நம்ம இன்னும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இவ்வளோ போட்டு பைக் வாங்கியிருக்கேன், நான் ஏன் எத்தனை வாட்டி சர்வீஸ் பண்ணுறேன், அப்போ உங்களோட ப்ராடக்ட்டில் குவாலிட்டி இல்லையா, அப்போ நீங்கள் இந்த காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட் இப்போ அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். ஸோ
டிமாண்ட் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டியில் மட்டும் இப்போ இல்லாமல் அதோட சர்வீஸ்லேயும் வருது. சர்வீஸ்னால் ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன் அதுலேயும் வந்து என்னோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, வாஷிங் மிஷின்லாம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கம்பெனியோட அந்த பிராண்டோட ஷோரூம்லேயே எடுத்தீங்க அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து அவங்களே ரெக்டிஃபை பண்ணிட்டு போகிறாங்களா, ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்களா, திரும்ப திரும்ப பிரச்சனை வந்தால் நம்ம எடுத்தீங்கன்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. செகண்ட் டைம் அவங்க வராங்க, அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னா, அமௌண்ட் கேட்குறாங்கன்னா நமக்கு என்ன தாட் வரும்? உங்கள்கிட்ட தான் ப்ராடக்ட் வாங்கினேன், நீங்கள் தானே ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டாக கொடுத்துருக்கணும், இதில் டிஃபெக்ட் வருது அதில் டிஃபெக்ட் வருதுன்னு திரும்ப எம்எல்ஏ அந்த காஸ்ட்டை வந்து இம்போஸ் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்மளோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு ப்ராடக்ட் வந்தால் போதும், அப்புறம் ப்ராடக்ட்டு காஸ்ட்டையும் பார்த்தோம், அப்புறம் ப்ராடக்ட்டு காஸ்ட்டு டைமையும் பார்த்தோம், இப்போ ப்ராடக்ட்டு காஸ்ட்டு டைமு ப்ரிஃபரன்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அதிகமாக இப்போ சில ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டு காஸ்ட்டு டைமு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு அதுக்கப்புறம் சர்வீஸும் கரெக்டாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கணும். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற அந்த சேஞ்சஸ். அந்த டைமில் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அந்த டைமில் அந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கும் இப்போ இருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கும் இருக்கிற சேஞ்சஸ். ஸோ இது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்தையும் கவர் பண்ணும். முன்னாடி சொன்னதான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லா பக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கோப்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸிங்காக இருக்கும். ஆமாம் தானே? ஆனால் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். இது வந்து நமக்கு அவாய்டபிள் பாயிண்ட் தான். இது பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ரெண்டுமே மேனேஜ் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான், ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். பட் ஆனால் எது எந்த அளவுக்கு கவர் பண்ணுது அப்படிங்கிறதுல தான் ரெண்டுக்கும் டிஃபர் ஆகும். ஆமாம் தானே? ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்லி கவர்ஸ் ஆன் ப்ரொடக்ஷனில், மேனுஃபேக்சரிங்கில். ஆனால் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கவரிங் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். கவரிங் போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் சேம் அதே பாயிண்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட வரும். ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இது நம்ம பார்த்துட்டோம். குளோபல் காம்படிஷன், ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆயிருமா? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது ப்ராசஸ் டிசைன்லேருந்து ப்ராடக்ட் டிசைன்லேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகிரும். இது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பைக் கொடுக்குறேன், ஒரு 2 இயர்ஸில் இன்ஜின் ப்ராப்ளம் வருது, திரும்ப 2 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு பைக் கொடுக்குறேன், திரும்ப அகைன் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இன்ஜின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2010 சேல் பண்ணியிருக்கேன், அடுத்து 2012 சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆமாம் தானே? ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அஜிலிட்டி இது ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் ஒரு ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக எங்கே இன்ஸ்டன்ட் ரிப்ளை நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எந்த சர்வீஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரி நான் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு சர்வீஸ் வாங்க போகிறேன், உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு ட்ராக்கிங் ஆர்டர் உடனே வரணும், இல்லைன்னா எனக்கு என்ன ஆரம்பிச்சிடும், பயம் ஆரம்பிச்சிடும். இதுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, பேக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் எனக்கு வரல அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு வரல அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? பயம் ஆப்வியஸாக நமக்கு ஃபியர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் சர்வீஸில் நம்ம வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத இதை கொடுத்துருக்காங்க. டைம் ரிடக்ஷன் ஆல்ரெடி பேசினது, அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆல்ரெடி பேசினது, ஒர்க்கர் இன்வால்வ்மெண்ட் இப்போ வரைக்கும் பேசலை. ஒர்க்கர் இன்வால்வ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்விரான்மெண்ட்டை பொறுத்து அவங்களோட எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கும், அது மட்டும்தான் ஃபேக்டரானு கேட்டால் கிடையாது. நான் எந்த அளவுக்கு ஸ்கில்டு பர்சன்ஸ் எடுத்திருக்கேன்னு அது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து என்னை பிக் பண்ணுறீங்க அகாடமிக்கு, நான் வந்து மேக்ஸ் மட்டும்தான் என்னோடய மேஜர், எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் தெரியும், நான் பிக் பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் தான் நான் டீச்சராக இருக்கணும், ஒரு ஸ்டாஃபாக இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆப்டான ஸ்டாஃபு.
ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏன் மேக்ஸுக்கு தனியாக ஸ்டாஃபுக்கு தனியாக 2 ஃபீஸ் கொடுக்கணும், ரெண்டு சேலரி கொடுக்கணும், மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் சேர்ந்து நான் ஒரே ஸ்டாஃபாக போட்டால் ரெண்டு சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அதோட கம்மியாக கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்து 20 கொடுக்குறது பதிலாக நான் 18 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஸ்வலாக நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ணால் ஜாப் செக்யூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதானே. ஸோ இது ரெண்டுமே அது உங்களுக்கு கிடச்சிருமே. ஸோ மேக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வீக்லி 1 or 2 தான் போவீங்க. ஃபிசிக்ஸ்க்கும் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா வீக்லி 4 times 5 times போகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கும் அந்த அகாடமிக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு அர்த்தம். ஆமாம் தானே, எனக்கு வந்து 2 ஸ்டாஃபு 2 சப்ஜெக்ட்டு ஹேண்டில் பண்ணுற ஸ்டாஃப் வேணும்னு சொல்லி. ஒருவேளை அந்த ஸ்டாஃப் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக அவன் வந்து இப்போ எனக்கு ஸ்கில்டு பர்சனாக தெரிய மாட்டான் இல்லையா. அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த ஸ்டாஃபுக்கு ஃபிசிக்ஸை நானே டீச் பண்ணி நீ இதையும் எடுக்க ட்ரை பண்ணு, உன்னால் முடியுதான்னு பார்க்குறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா அவங்களோட மேஜர் மேக்ஸ்னால அவங்க மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் வராதுனால கிடையாது. ஸோ நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன், அவங்கள எம்பவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எம்பவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கல அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க எனக்கு ஸ்கில்டு பர்சனாக கன்சிடர் ஆக மாட்டாங்க. ஸோ இது யூஸ்வலாக எல்லா கம்பெனிலையும் நடக்கிறது தான். நீங்கள் எங்கே ஒர்க்குக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும். நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கோ இல்லை அடுத்த ப்ரொமோஷனோ நடக்கணும் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் போகிறதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ திங்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை லேர்ன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ அதை லேர்ன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஓன் டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நீங்களே லேர்ன் பண்ணிக்கங்கன்னு விட்டுருவாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவங்களே கோர்சஸ் கொடுப்பாங்க, இதை படிங்க, இதை படித்து முடிங்க, இந்த ஒர்க் எப்படின்னு பாருங்கள், அந்த ஒர்க் எப்படின்னு பாருங்கள் அப்படின்னு யூஸ்வலாக நடக்கிறது தானே. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நடக்கும். கனெக்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை அதோட முடிய போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன் ஆகணும்னா இந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அப்ஸ்கில் எல்லாம் வந்து ஒர்க் கூட ரிலேட் ஆகும். ஸோ கம்பெனி வந்து ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் உங்களை ஹையர் பண்ணுற காஸ்ட்டே அதிகம். உங்களை நான் ஹையர் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னு சொல்லி நான் உங்களை வெளியே பண்ணாலும் ஃபயர் பண்ணாலும் அது எனக்கு காஸ்ட் அதிகம். நீங்கள் அந்த ஹையரிங் காஸ்ட் ஃபயரிங் காஸ்ட் எல்லாமே வரும் கம்பெனி பொறுத்த வரைக்கும். எல்லாமே வந்து கம்பெனிக்கு அது ஒரு லாஸ் தான். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க, உங்களை என்னால் எம்பவர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எம்பவர் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து அது டபுள் ப்ராஃபிட். ஏன்னா நான் இன்னொரு ஆள் போய் அந்த ஸ்கில்லோட இருக்கிற இன்னொரு ஆளை ஹையர் பண்ணி கொண்டு வர காஸ்ட்டுக்கு அந்த காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்களே படித்து மேலே வந்துடுவீங்கன்னா அது எனக்கு போதும் இல்லையா. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ஒர்க்கரோட இன்வால்வ்மெண்ட்டு செக் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்கள எந்த அளவுக்கு எம்பவர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு சூட்டபுளான மெஷின்ஸு லேபர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஹையர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நடுவில் வந்து எனக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகுது, நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா பீப்புளை ஹையர் பண்ணணும், இல்லை மெஷின்ஸ் அதிகமாக வாங்கணும், அப்படி நடக்கணும். சம்டைம்ஸ் நான் அப்படியும் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னோட டிமாண்ட் ரீச் பண்ண முடியல. மேபி ப்ராசஸ் பிரச்சனையாக இருக்கலாமா, ப்ராசஸை நிறைய சேஞ்ச் பண்ணணும், ப்ராசஸும் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், நான் என் இண்டஸ்ட்ரியை இப்படி தான் ரன் பண்ண போகிறேன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ரீஇன்ஜினியரிங் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அது அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கணும் மீன்ஸ் உங்களால் நினச்சா நீங்கள் டக்குன்னு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நீங்கள் நினச்சா அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண தெரியும். ஸோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட கேப்பபிலிட்டியும் ரிசோர்ஸஸும் இருக்கணும். அதுக்கு நீங்கள் பிளான்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னு வரும்போது நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ப்ராசஸ் மட்டும் இல்லை, அவங்க நிறைய ப்ராசஸ் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க தான். எனக்கு தேவையானதை அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க தான். இருந்தாலுமே அவங்க பேக்கப்புக்கு 2-3 ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணால் லே அவுட்டும் சேஞ்ச் ஆகுமா? ஆமாம் தானே. இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை நடந்தால் எனக்கு வந்து இவ்வளோ பொறுமையாக போகணும்னு சொல்லி தான் ஒரு லே அவுட் போட்டு வச்சுருப்பேன். ப்ராசஸை சேஞ்ச் பண்ணும்போது இந்த வேலைக்கு அப்புறம் டேரெக்டாக அந்த வேலை வரும் அப்படின்னா நான் எல்லா மிஷின்ஸையும் ஆர்டர் பண்ணணுமா, பிளேசஸ் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ எல்லா இடத்துலையுமே அடி வாங்கும். அந்த ரீஇன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி வந்து இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் டே இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே அவங்க திங்க் பண்ணுவாங்க. பாஸ்டில் இந்த அளவுக்குலாம் இருந்திருக்காது, சிம்பிளாக தான் இருந்திருக்கும் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி வைக்குமா? அது ஏன் வாங்கி வைக்கணும்? ஒன்று வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ்லேயும் வந்து கிரேட்ஸ் இருக்குது. கிரேட்ஸ்னால் நம்பர்ஸ் இருக்குது, சீரீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீரீஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு குட் குவாலிட்டிக்கு மட்டும்தான் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோட ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னோட ப்ராடக்ட்டில் நான் பின்னாடி வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் அப்படின்னு நான் போட்டுக்கலாம். அது வந்து ஃபார் குட் ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டி, அதுக்காக தான் நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை வச்சுட்டு கவர்மெண்ட் லோன் ஏதாவது வாங்க ட்ரை பண்ணேன் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரிசோர்ஸஸ் கொடுக்குறீங்க. ரிசோர்ஸ்னால் லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சாலரிஸாக இருக்கட்டும், எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸை மைண்ட் பண்ணி உங்களோட இண்டஸ்ட்ரி நடக்குது அப்படின்னு ஒன்று. ஒர்க்கர் சேஃப்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று பார்ப்பாங்க. இன்னொன்று வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஃபண்டு கொடுத்து அந்த ப்ரைவேட் கம்பெனினால் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நல்லா பொல்யூட் ஆச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனி மேலேயும் பீப்புளுக்கு கோவம் வரும். கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுச்சு, கவர்மெண்ட்டுக்கும் கோவம் வருமா? ஸோ அப்போ ஆப்வியஸாக கவர்மெண்ட் எடுத்து என்ன கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வேஸ்டேஜை வந்து கவர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ மாடர்ன் டேல நீங்கள் முதல்லலாம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணுமா, ரிவருக்கு பக்கத்தில் வச்சுக்கோப்பா. எனக்கு வந்து கம்பெனி வந்து எப்படி, கவர்மெண்ட் வந்து எப்படி யோசிக்குன்னா, பீப்புளுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா 2 க்ரைட்டீரியா தான் வச்சுருக்கீங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் அங்கே என்ன என்விரான்மெண்டல் இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரீஇன்ஜினியரிங் அங்கே ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் சொல்லும் போது நான் இதெல்லாம் சொன்னேன்னா, ஸோ லேபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, மெஷின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து டவுன் சைசிங், ரைட் சைசிங்னு சொல்லுவோம். டவுன் சைசிங்னா தேவையில்லாதப்போ கம்பெனி வந்து சில பீப்புளை ஃபயர் பண்ணும். அப் சைசிங் ஆர் ரைட் சைசிங், டவுன் சைசிங் ரைட் சைசிங் சேம். அப் சைசிங்னு சொல்லுவாங்க. அப் சைசிங்னா வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க, அப்போ வந்து நான் டெம்பரரி பீப்புளை ஹையர் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்துக்குமே கம்பெனி ரெடியாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அங்கே பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நான் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன், இங்கேருந்து அது எப்போ போய் ரீச் ஆகும். ஸோ இந்த டைம் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, த்ரூ வாட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த குடோனில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கிறதும் இருக்குது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குடோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெண்ட் வந்து கொடுப்பாங்க, ரெண்ட் வந்து கேட்பாங்க. ஆமாம் தானே? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணால் தான் உங்களோட கடைசி ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தானே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அது எல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லீன் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பேசினது தான், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனுக்கு ரிலேட்டடான பாயிண்ட் இது. எந்த அளவுக்கு மினிமலாக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமமாக வந்து ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது. ஸோ இதெல்லாம் எதுக்காக வந்துச்சு, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க அப்படின்னா, அதை விட இப்போ நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ கன்க்ளூஷன் வரும்போது, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஜின்னு சொன்னோமா, இன்ஜின் ஆஃப் அ பிஸ்னஸ்ன்னு சொன்னோமா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பேக் போன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆப்ரேஷன்ஸ், நீங்கள் அந்த ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்ன ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒவ்வொரு ஒர்க், அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் எந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபுல் பிஸ்னஸோட இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டுமே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இம்பாக்ட் பண்ணும், காஸ்ட் கண்ட்ரோலில் இம்பாக்ட் பண்ணும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜில் என்னது, நீங்கள் குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இன்னொரு கம்பெனியை ஓவர்டேக் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த 3 பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி பார்த்தது தான். ஏன் வந்து கான்செப்ட், இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேனேஜர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் ஏதாவது சொல்ல முடியுமா இவங்களுக்கெல்லாம்?
மேனேஜரு, காஸ்ட் அக்கௌண்டன்ஸ். ஏன் இவங்களுக்கெல்லாம் மெயினாக வந்து ஓஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தானே படிக்கிறீங்க. அதுலேயே இருக்கு எல்லாமே. இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதா ஏன் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பேப்பரை படிக்கணும்? ஏன் காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும்? அப்போ தான் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிப்பீங்க. ஏன் மேனேஜர்ஸ் படிக்கணும்? அப்போ தான் நீங்கள் மேனேஜர்ஸ்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக பீப்புள் மேனேஜர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது பீப்புளை ஃபாலோ பண்ணுற மேனேஜர் மட்டும் எடுத்துக்கலாம், ஹெச்ஆர் மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ அவங்க தான் வந்து எவ்வளோ பீப்புள் உள்ளே இருக்கணும், எவ்வளோ பீப்புள் வெளியே அனுப்பணும், எவ்வளோ பீப்புள் இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோட ஃபுல் ஆப்ரேஷன் கூட நான் சிங்க் பண்ணாதான், அந்த மேனேஜர் சிங்க் பண்ணாதான் நான் அவங்களுக்கு ஏற்ற சேலரி கொடுப்பேன். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா சேலரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு கம்பெனி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மேனேஜர்ஸுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து நீங்கள் பிளான் சூஸ் பண்ணுறீங்க, அந்த பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அதை டிசிஷன் எடுக்கிறதுன்னு தனியாக ஒரு டீம் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் தான் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நான் இந்த பிளான்லாம் வச்சுருக்கேன்னு பிளான் பண்ணி பிளானிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்ட் அதை டிசிஷன் எடுக்கும். டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கணுமே. ஆமாம் தானே? டிசிஷன் எடுக்கிற பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது, எவ்வளோ இன்கம் வரப்போகுது, எல்லாமே தெரிஞ்சால் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த 3 ரோலுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம்.